5 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இது சுதந்திரம் 5 வருஷமாக ஆண்டது ஸ்டாலின் ஐயா. 5 வருஷமாக மக்கள் சுதந்திரமாக தான் இருந்துக்கிறாங்க. தெரியுங்களா? இவர் வந்து சுதந்திரம் கிடைக்க போகுதுன்றது எப்படின்னா, இவர்னா இந்த காந்தி. இவர் காந்தி கிடையாது. சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதே கிடையாது. தெரியுங்களா? 5 வருஷமாக நாட்டு மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் இப்போ இருந்தாங்க. இதுவெல்லாம் எந்த குறை இல்லாத ஹாஸ்பிட்டல் அது இது கட்டிக்கிறாங்க. தெரியுங்களா? இந்த 5 வருஷமாக சுதந்திரமாக தான் மக்கள் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்லி தான் இல்லை. 5 வருஷம் இவர் வந்துட்டோடனே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாரா? அண்ணாமலைன்றவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாரா? 5 வருஷம் போட்டு இப்போது பிஜேபி வந்து 5 வருஷம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருமா? வாங்கி கொடுத்தது சுதந்திரம் வந்து வெள்ளைக்கார காலத்தில் காந்தி, நேரு அந்த மாதிரி ஆளுங்களை சொன்னாலும் தகும். அண்ணாமலை சொல்கிறாருன்றதுக்காக வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தெரியுங்களா? மக்கள் வந்து இவர் அண்ணாமலை வந்து 5 வருஷம் பிஜேபி ஆண்டா சுதந்திர கட்சா மாதிரி சொல்கிறது எந்த நடைமுறைக்கும் ஒத்து வராது. பாவம் அண்ணாமலை அவர் போட்டு அதான் அவர் எடுத்த சபதத்தை அவரே முடிச்சுக்கிட்டார். தான் காலடியே அடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டார். வேறு வழி இல்லை. அவர் வாழ்நாள் மூலம் நம்மளால் காலடியும் அணிய முடியாது. என்ன தோண்டிச்சா என்னன்னு தெரில. இடையிலேயே அந்த இதை முடிச்சுக்கிட்டார். இந்தியாவிலே சுதந்திர காற்ற ஜனநாயகமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது பல தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த சூழ்நிலை தான். இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்தாங்க, அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இனிமேல் வரக்கூடிய காலங்காலையிலும் இந்த சுதந்திரம் நினைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அண்ணாமலை ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறார். ஆமாம், மறுபடியும் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாரு. அதனால் வந்து இன்னும் வந்து சிறப்பாக தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஒருவேளை அதை மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். அதுதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆமாம். அடுத்த ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகள் அப்புறம் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு முதல்வராக அவர் இருக்கும்போது அடுத்து மீண்டும் அவர் தான் ஆட்சி அமைப்பார். இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் தமிழக அரசு. தமிழ்நாடும் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அதை மனசில் வச்சு சொல்கிறாரு என்னன்னு தெரியல. இதில் பிஜேபியில் அவருக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, இடம் இல்லை. ஏற்கனவே அந்த வருத்தத்தில் இருக்கிறாரு. அந்த இதை வந்து போக்கிக்கிறதுக்காக கூட அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். அதை அப்படி தான் பார்க்குறேன். அதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரிலாம் சுதந்திரம் கிடைக்கும் மாதிரிலாம் நினைக்கல. இப்போவுமே நல்லா தானே இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. வஞ்சிக்கெல்லாம் படலை, நல்லா தான் ஆட்சி போயிட்டுருக்கு. அவர் சொல்கிற மாதிரி இன்னும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆட்சியே நல்லா தான் இருக்குது 5 வருஷமாக. அண்ணாமலை வந்து எப்பவுமே போதிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தலைவர் வந்து சிஎம் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுன்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மீண்டும் சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு எப்படி சொல்கிறாருன்னு ஒன்றே புரியல எங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து இன்னொன்று சொன்னார். அறிவாலயத்தினுடைய செங்கலை வந்து ஒன்று ஒன்றா நான் உருவேன்ட்டு கட்சியில் ஆள் அட்ரஸே இல்லாத போயிட்டார். புரியுதுங்களா? இதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏதோ சின்ன சின்ன பசங்க பேசுகிற மாதிரி இருக்கு. இன்னொன்று கேட்டிங்கன்னா இன்றைக்கி மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்களே சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது ஒன்று. அவர் நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்கிறாரு. இந்த காலை உணவு திட்டம், இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு, இந்த முதியோர்களுக்கு காசு, இதெல்லாம் கூட பண்ணுறாரு. அவங்களே பப்ளிக்காக சொல்கிறாங்க மீண்டும் இந்த ஆட்சி தான் வரணுன்ட்டு. அப்புறம் எப்படி சொல்கிறார் அவர் புதுசாக சுதந்திரம் கிடைக்கன்ட்டு? அதே எங்களுக்கு ஒன்றும் புரியல. சுதந்திரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க கட்சிக்கே சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. அவங்க காட்டி குத்துதான் அவங்க இனமே இருந்திருக்கு. சுதந்திரத்தை பற்றி மதிக்கிறாங்களாம் பாரு. ஒன்றில் காந்தி பார்லிமெண்ட்டில் காந்தி சிலை இருந்தது. அந்த காந்தி சிலையை ஏன் எடுத்தாங்க? அப்போ சுதந்திரத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அவங்க? அது மட்டும் இல்லை, சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி அவங்களுக்கு கேட்டால் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஒரு பக்கம் காந்தியை வணங்குறாங்க, ஒரு பக்கம் காந்தி சுட்டவனை வணங்குறாங்க. போஸ் கோச்சவை வணங்குறாங்க. அந்த மாதிரி இனத்துக்காரங்க சுதந்திர பற்றி கேட்கறதுக்கு அருகதை கிடையாது அவங்களுக்கு. அண்ணாமலைக்கெல்லாம் சுதந்திர பற்றி அருகதை கிடையாது.
சும்மா இன்னைக்கு சீண்டு விட்டு மக்களை குழப்பம் பண்ணி அது திசை இன்னைக்கு நல்லா இருக்கு. இந்த ஆட்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி தான் வரணும், தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருக்கணும், நாட்டுக்கு செஞ்சுக்கினே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் இந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கின்ற சாதனை 50 வருஷம் சாதனையாக செஞ்சிருக்காரு. அதுவும் மகளிருக்கு நிறைய செஞ்சிருக்காரு. இது சுதந்திரமாக தானே இருக்குது. இவர் வந்தால் தான் சுதந்திரம் இல்லாமல் போகும்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால அவர் தேவையில்லாமல் பேசவே வேணாம். இது நல்லா தான் இருக்குது. இது சுதந்திரமாக தானே இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பாக தானே ஸ்டாலின் ஆட்சி இருக்குது. அப்புறம் எதுக்கு இவங்க ஸ்டாலினை வேணுண்டே இது பண்ணணுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் இப்போ தானே ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மோடியா லேடியாண்டாங்க. மோடியும் இல்லை லேடியும் இல்லை. தமிழ்நாடு என்ன முன்னேறிச்சு? ஒன்றும் முன்னேற கிடையாது. இப்போ தான் முன்னேறிட்டு வருது. இது தமிழ்நாடு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு அண்ணாமலை தவிர இது ஒன்றும் இது கிடையாது. ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லா இருக்குது. அவர் ஆட்சியில் என்ன குறை இருக்குது? இந்த 5 வருஷமாக வந்து ஐயா ஸ்டாலின் அவர் ஆண்டது சுதந்திரமாக தான் இருந்தாங்க ஜனங்க. இனி வரப்போகிற இது ஆட்சியில் வந்து ஸ்டாலின் ஐயா தான் வருவார். இன்னும் ஜனங்க சுதந்திரமாக தான் இருக்கும். கேட்டுங்களா? அதனால் வந்து ஜனங்க வந்து இப்போ நேற்று ஒரு பாயம்மா ஏறினாங்க. அம்மா நீங்கள் எதுமா ஓட்டு போடுங்க? ஐயா நாங்கள் வந்து சூரியனு தான் போடுவோம். ஏம்மா இல்லை எங்கள் குளத்தூர் தொகுதியெலாம் நல்லா செஞ்சுக்கிறாரு. எது குளத்தூர் பெரம்பூர் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலு பார்க்கு அது இது கட்டிக்கிறாரு. மீண்டும் ஸ்டாலின் ஐயா ஆட்சி தான் வரணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து நல்லா படிஞ்சு போச்சு. அது யார் சொன்னார்? 2வது வந்து ரஜினிகாந்தை வந்து திமுக தான் மிரட்டினாங்கன்றது ஒரு பொருளை கல்பிக்கிறாங்க. இதுதான் அவர் வந்து அரசியல் வானான்னு போயிட்டார். யார்? ரஜினிகாந்த் சார் அரசியல் வானா, எங்களுக்கு இருக்கிறதே நான் வச்சுன்னு போதும் அப்படின்ட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ரஜினிகாந்தை தேவையில்லாத கோத்து விட்டாங்க. அது நான் வந்து திமுககார் மிரட்டினா மாதிரி மக்களை வந்து எப்படியோ திசை திருப்புறாங்க. எப்படியோ வந்து இவங்க வந்து மக்களை திசை திருப்புறாங்க. ஒரு காலமாக வந்து திமுக யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவுக்கே தெரியும், இன்னும் இந்தியா வெளிநாட்டில் இருக்கிற இந்திய மக்களுக்கே தெரியும் தமிழகம் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்குது, தமிழகத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக வேலைக்கு போகிறாங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, எல்லா அம்சங்களும் இருந்தது தமிழகம். அண்ணாமலையா மற்றவங்களாம் வந்து ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, வைத்தறிச்சியில் பேசுகிறாங்க. அதுதான் சென்சஸ் போது 80% ஆதரவு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு வந்துச்சு. ஆனால் அதை ஜீர்ணிக்க முடியாமல் இன்னைக்கு பின்புலமாக பல வேலைகளை பண்ணி அது கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு இன்னைக்கு பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பாலிசி அதுதானே. பின்னாடி ஏதாவது அவங்களுக்கு இந்த நாத்திக ராமசாமி ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவர் நம்பர் பழைய காமராஜர் நண்பர். அவர் சொல்லுவார், இந்த ஆரியர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு 2 பாலிசி தான். ஒன்று ராமு, ஒன்று பாமு. அவங்க ஒன்று ராமால சாதிக்கணும்னு நினைப்பானுங்க, இல்லாட்டி பாமால சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ஆயுதம் அதுதான். அவங்க வர முடியலன்னா ஒன்று பாம்பு வைப்பாங்க அங்கே. ஒன்றில் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கோட்டையில் வந்து ஒரு காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் இருந்தார். அதுக்கு முன்னே இருந்தவங்களாம் கண்ணாடி கூண்டில் தான் சுதந்திரத்தில் பேசுவாங்க. பார்த்துக்கிங்களா? இண்டிபெண்டன்ஸ் டேவோ இல்லை குடியரசு தினமோ பேசும்போது கண்ணாடி கூண்டில் தான் பேசுவாங்க. ஆனால் கண்ணாடி கூண்டே இல்லாமல் இப்போ மோடி பேசுகிறாருன்னா என்ன காரணம்? மோடி வந்த பிறகு அந்த கண்ணாடி கிடையாது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ. அந்த ராமசாமி சொன்னார் பாரு, அவர் ராம் எடுத்துப்பாங்க இல்லாட்டி பாம் எடுத்துப்பாங்கன்னு. அதை செய்கிறவங்களே அதனால்தான் அதை அகற்றி விட்டு அவங்களே கண்ணாடி இல்லாமல் பேசினுக்கிறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவங்க தான் இதுக்கு முழுக்க நாட்டை அழிக்கிறது. சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு அருகதே கிடையாது. ஆனால் இவங்க இன்னும் நிறையா பேசணும்னு ஆசைப்படுறோம். அண்ணாமலை சுதந்திரம் பற்றி பேசணும், பிஜேபி பற்றி பேசணும், மோடி அடிக்கடி வரணும், அமித்ஷா அடிக்கடி வரணும். அப்போ தான் திமுகவுடைய பவர் வெளிப்படும். திமுகவுடைய நலத்திட்டங்கள்லாம் நாங்கள் சொல்ல முடியும் எடுத்து. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுடைய விருப்பம். அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவர் எல்லாரையும் வந்து இந்த கட்சியோ கூட்டி தந்துக்கிறாரு. திருமலவாலம் அப்போத்தில் இருந்துக்கிறாரு, காங்கிரஸ் அப்போத்தில் இருந்துக்குது. நான் காங்கிரஸ் வந்து அப்போத்தில் இருந்துக்குது, திருமலவாலங்கிறாரு. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க திமுக கட்சியில் கூட்டணியாக. அதனால் வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு 100% உண்மை. சரிங்களா? இவர் 2.5 வருஷம்